Hello friends, வணக்கம். இன்னைக்கு நாம Samsung Galaxy M சீரிஸ்ல புதுசா லான்ச் ஆயிருக்கிற ஃபோன் M31 பத்தின விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த ஃபோன் வந்து 5ஆம் தேதி மார்ச் 20ல தான் ரிலீஸ் ஆச்சு. இதுல இருக்கிற நிறைகள் குறைகள் எனக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்தா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அதனால இந்த கொடுக்குற காசுக்கு இது நிஜமாவே ஒர்த்தா இல்லையான்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப்டிராகன் யூஸ் பண்ணாம சாம்சங் உடைய சிப்செட் Exynos 9611 சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 இதுல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மேல சாம்சங் வந்து ஒரு கிளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கணும்ன்றதுக்காக One UI 2.0 வெர்ஷன் இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப கிளீனா இருக்கு. அதுவும் நம்ம இப்ப பார்ப்போம். இது ரெண்டு கலர்ல கிடைக்குது. ஓஷன் ப்ளூ அப்புறம் ஸ்பேஸ் பிளாக் அப்படின்ற மாதிரி ரெண்டு கலர்ல கிடைக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6GB ரேம், அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து 64 GB இல்லை 128 GB அப்படின்னு ரெண்டு வெர்ஷன்ஸ்ல கிடைக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 15,999 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரெண்டு மாடல்ஸும் உங்களுக்கு அவைலபிள். நம்ம ஹெட்ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 3.5mm ஜாக் இருக்குது, சி டைப் சார்ஜிங்கு, வால்யூம் அண்ட் பவர் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்குது. இது ஒரு டியூவல் சிம் கார்டு ஃபோன். இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ நாம இந்த ஃபோனில் இருக்கிற நிறை குறைகளை பார்க்கலாம். எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பிடிக்கல, சாம்சங் எது நல்லா பண்ணியிருக்கலாம்னு பெட்டரா அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்றதையும் சொல்கிறேன். என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த குவாட் கேமரா செட்டப். இது 4 கேமராஸ் அண்ட் மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் பவர் உள்ளது. ஸோ இந்த 4 கேமரா பற்றி டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. சாம்பிள் ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி உள்ளே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் 5 நாள் சார்ஜே பண்ணாமல் பாட்டு கேட்கலாம், 2 நாள் நீங்கள் வந்து ஃபோனில் பேசலாம், 1 நாள் ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம், 1 நாள் இன்டர்நெட் ப்ரௌசிங் ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி 6000 mAh. அண்ட் அது வெயிட்டாக இருக்கும்னு பார்த்தா வெயிட் ஆக்சுவலாக இல்லை, சர்ப்ரைசிங்காக அது அழகாக ரொம்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்கும். அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரெண்டாவது வந்து இந்த கிளியர் ஸ்க்ரீன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கேமரா பற்றி சொல்லணும்னா, இது வந்து உங்கள் மேக்ரோ ஷாட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் 3லேருந்து 5 சென்டிமீட்டர் ரேஞ்சில் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கேமரா. இது வந்து ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா. அதே மாதிரி இது ஒரு டெப்த் கேமரா, இதுவும் 5 மெகா பிக்சல். இது என்னென்னா, இப்போ என்ன வந்து ஷார்ப்பாக வச்சுட்டு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிளர் ஆக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணும். இதுதான் அந்த மெயின் கேமரா. இது 64 மெகா பிக்சல் கேமரா. அப்புறம் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஷாட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம் இன்னும் கொஞ்சம் வைடாக அல்ட்ரா வைட் எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். 123 டிகிரிஸ் வரைக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும்.
friends. Today I got some interesting tips and tricks to share with you. We are going to look at 25 hidden secrets on the iPhone 11 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரி பற்றி நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணேன் 6000 mAh அப்படின்னு சொல்லிட்டு 6000 mAh வந்து 2 நாள் நீங்கள் ஃபோனை சார்ஜே பண்ண வேண்டாம். 5 நாள் நீங்கள் சார்ஜ் பண்ணாமல் ஃபுல்லாக பாட்டு கேட்க முடியும். 2 நாள் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்க்க முடியும். 1 நாள் ஃபுல்லாக ப்ரௌஸ் பண்ண முடியும். 1 நாள் நீங்கள் பேசிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வந்து 6000 mAh பேட்டரி. பட் அது கொடுத்துருக்கிற சார்ஜர் வந்து C டைப் சார்ஜர். பட் இது வந்து 15 வாட் சார்ஜர். அதனால என்ன ஆகுது, ஃபோன் வந்து 3 hours கிட்ட ஆகுது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒரு 80% வரைக்கும் குயிக்காக சார்ஜ் ஆயிடுது. இந்த மிச்ச 20% வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு ஹையர் கெப்பாசிட்டி சார்ஜர் வச்சு இதை சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. அதே அளவு டைம் தான் எடுக்குது. இப்போ எனக்கு இந்த ஃபோனில் இருக்கிற குறைகள் இல்லை எனக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேக் கேஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய விரலுடைய பிரிண்ட் எல்லாம் அப்படியே வந்து ஸ்டெயினாக வந்து அப்படி நிற்குது பாருங்க. இது வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஓஷன் ப்ளூ ஃபினிஷ் கொடுத்துட்டு இந்த கை பிரிண்ட் வச்சோன்னா இது எண்ணெயாக இருக்கணும்னு கூட இல்லை, சும்மா அப்படி கை வச்சாலே அந்த மாதிரி வருது. இப்போ நம்ம கொஞ்சம் வேற ஃபோன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வர ஃபோன்ஸில் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியாது. ஸோ அந்த மாதிரி சாம்சங் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது கேஸ் போட்டுட்டா ஓகே, ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. பட் அது எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு ஃபீச்சர் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை, அவ்வளோ பிடிக்கல அப்படின்றது என்னென்னா, இப்படி ஸ்வைப் பண்ணணும்னா அந்த லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வரும். சரி, மிச்ச அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம், திரும்ப ஸ்வைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன் வந்துடும். ஆக்சுவலாக சாம்சங்கில் எப்படின்னா இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணணும். ஸோ இது மேலே கீழே அப்புறம் லெஃப்ட் ரைட்டுன்றது வந்து பர்சனலாக எனக்கு கஷ்டமாக இருந்தது. ரீசெண்டாக வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி நான் ஸ்வைப் பண்ணுறேன்னு வச்சுங்க, திருப்பி இதிலே கீழே இப்படி போனால் ஈஸி எனக்கு. ஸோ அந்த கம்ஃபர்ட் யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் எனக்கு இல்லை. கேண்டி கிரஷ் சாகா கேம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரீலோடடாகவே வந்துடுது. ரொம்ப ஸ்மூத்தாக வேலை செய்யுது. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய கேமர், ஹை அண்ட் கேம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேக் தெரியலாம். இப்போது சாம்சங் M31 OnePlus 7 ப்ரோவோட நான் இங்கே கம்பேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம இந்த ஃபோனுடைய நிறைகள் குறைகள் எல்லாம் பார்த்தோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாம்சங் அமலாய்ட் ஸ்க்ரீன், ஒரு 6.4 inch ஃபோன். ஜென்ரலாக 6.4 inch ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கை தேவைப்படும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இப்படி ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் நிறைய பிராண்ட்ஸில் இருக்கும் 6.4 inch ஃபோன்லாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதி, ஒரே கையிலே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த எட்ஜ் டிசைனும் கிரிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபோனில். 6000 mAh பேட்டரி உள்ள இருக்கிறதுனால நீங்கள் 2 நாள் சார்ஜே பண்ண வேண்டாம். ஸோ அந்த பேட்டரி லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து ஐயோ பேட்டரி குறைஞ்சிருமோ மொபைலில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா 64 மெகாபிக்சல் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. சாம்சங்குடைய அந்த கிரெடிபிலிட்டி ஆன் கேமரா நல்லா தெரியுது. ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் ஒரு 15,000 ரூபாய் ரேட்டில் ஒரு சாம்சங் மொபைல் கிடைக்குது அப்படின்றது வந்து இது ஒரு நல்ல பை. ஸோ M31 நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.